ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன தலைப்பில் வீடியோ பார்க்க போகிறோன்னா, துரித உணவும் ஆரோக்கிய சீர்கேடும், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற நம்ம பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை முறை இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே துரித உணவுகளை அதிக ஆர்வத்தோடு சாப்பிட்டுட்ருக்கோம். நாவிற்கு வாழாமல் வாழ்விற்கு வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நாம் நாவில் உள்ள சுவைக்காக சாப்பிடாம நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக நாம் சாப்பிடணும். நம்ம முன்னோர்கள் எப்படியோட அவங்களோட சாப்பாட்டு வழிமுறையெல்லாம் எப்படி இருந்தது? தலைவாழை இலை, சாதம், சாம்பார், காய்கறிகள், கூட்டு, பொரியல், உளுந்தங்களி, பாசிப்பயிறு பாயாசம், பசும் நெய், இந்த மாதிரி உணவுகளை தான் நாம் முன்னோர்கள் உண்டு மகிழ்ந்து ஆரோக்கியத்துடன் 100 வயது வரை கடந்தார்கள். இப்போ உள்ள நாம் சாப்பாட்டை எப்படி நம்ம சாப்பிட்றோம்? ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பரோட்டா, பீஸா, பர்கர், இந்த மாதிரியான துரித உணவுகளை உண்டு 60 வயது 50 வயதில் சர்க்கரை வியாதி, உடல் பருமன், நீரிழிவு நோய், இரத்த கொதிப்பு, இதய நோய், கல்லீரல் நோய், குடல் நோய், புற்றுநோய் அப்படிங்கிற ஏகப்பட்ட வியாதிகளோடு மருந்தும் மாத்திரைகளோடும் மருத்துவமனையோடும் ஒன்றி போய் ஒவ்வொரு நாளையும் நாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள மக்கள் நாம் சந்திச்சிட்ருக்கோம் வாழ்க்கையை. இதுக்கெல்லாம் கேடு விளைவிக்கக்கூடிய துரித உணவுகளை நாம் தவிர்த்து நீண்ட ஆயுளோடு வாழணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நாம் ஒரு ட்ரெஸ் கடைக்கு போகிறோம். நாம் இந்த ட்ரெஸ் வாங்கினா நமக்கு எப்படி இருக்கும்? இந்த கிளாத் நம்ம உடம்புக்கு நல்ல இதமாக இருக்குமா? இந்த கலர் நமக்கு ஷூட் ஆகுமா? இந்த டிசைன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு உடம்புக்கு வெளியில் உடுத்தக்கூடிய ஆடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம உடலுக்கு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய உணவை நம்ம எப்படி தேர்ந்தெடுத்து சாப்பிடணுங்கிற வழிமுறையை நாம் எல்லாருமே பின்பற்றணும். நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட காய்கறிகளையும் பழங்களையும் உண்டு ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து 100 வயதையும் தாண்டி நாம் வாழணும். நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான சாப்பாடெலாம் சாப்பிட்டாங்க? தின்பண்டங்கள் நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க. எள்ளு மிட்டாய், கடலை உருண்டை, உளுந்தங்களி, பாசிப்பயிறு லட்டு, இந்த மாதிரி தான் நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ உள்ள பார்த்திங்கன்னா அப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு விதமான தின்பண்டங்கள் இருக்கும். திருநெல்வேலி அல்வா, மணப்பாறை முறுக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இப்போ அது எல்லாமே அழிஞ்சு இந்த துரித உணவுகள் தான் பாக்கெட் போட்டும் கண் கவரும் வண்ணத்தில் நம்ம எல்லாத்தையும் கவர்ந்து இழுத்து நோயை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றோம். நாமளும் துரித உணவுகளை உண்றோம். இப்போ வளர்ந்து வர்ற குழந்தைகளுக்கும் இளைஞர்களும் பார்த்திங்கன்னா இந்த துரித உணவுகளையே தான் நாகரிக காலம் மாதிரி நான் இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன்னு சொல்லிக்கிறதுக்காக நிறைய பேர் இந்த துரித உணவை நாடி ஓடிக்கிட்டே இருக்கோம். அதனால நமக்கு உடம்புல எவ்வளோ வியாதிகள் உண்டு பண்ணுறோம் பார்த்திங்களா? நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேதிப்பொருட்களால் நிறைந்த கலர் வண்ணங்களில் அடைக்கப்பட்ட ஜூஸ்களையும் வாங்கி குடிக்கிறோம். பார்த்திங்கன்னா அது எல்லாமே உடம்புக்கு எவ்வளோ கேடு விளைவிக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமாக நம்ம ஊரில் விளைவிக்கிற எலுமிச்சம்பழ ஜூஸ் அதில் கலந்து பாருங்கள், உப்பும் சர்க்கரையும் கலந்து சரி விகிதமாக நமக்கு சின்ன வயசில் ஜூஸாக கொடுத்துருப்பாங்க இந்த வெயில் காலத்தில் குளிர்பானமாக. இப்போ நம்ம எத்தனை கலராக உள்ள குளிர்பானங்களை குடித்து நம்ம குடலை எப்படிலாம் கெடுத்துக்கிறோங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக விட்டமின் சி நிறைந்த எலுமிச்சம்பழ ஜூஸே உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தையும் தோலுக்கு பளபளப்பையும் விட்டமின் சியையும் கொடுக்குது. நாம் அதெல்லாம் மறந்துட்டு கலரான ஜூஸ்களையே வாங்கி குடிக்கிறோம். இதையெல்லாம் நாம் தவிர்க்கணும். விழித்திடுவோம் மக்களே, துரித உணவை துரத்தி அடிப்போம், ஆரோக்கியமான உணவை உண்டு மகிழ்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.